சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள நாராயணபுரம் ஏரியில் ஆகாய தாமரை அகற்றும் பணியினை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் மழைநீர் தேங்காத வகையில் தமிழக அரசு மற்றும் மாநகராட்சி சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியில் உள்ள ஆகாய தாமரைகளை இயந்திரம் மூலம் அகற்றும் பணி தொடங்கியது. இந்த பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், சென்னை மாநகராட்சி 14வது மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன், மாமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து சென்னை கலைஞர் நகர் அரசினர் புறநகர் மருத்துவமனையில் தேங்கியுள்ள மழைநீரை மோட்டார் பம்புகளை கொண்டு வெளியேற்றும் பணியினை அமைச்சர் ஆய்வு செய்து பணிகள் குறித்து கேட்டறிந்தார். தமிழகத்தில் சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் இன்று மருத்துவ முகாம் நடத்தப்படும் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை 500 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார்.